ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் சப்பாத்தி எக் ரோல் பார்க்க போகிறோங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்து 1 கப் மீல் மேக்கர் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம இப்படி கையாலே மசித்து ஒன்று ஒன்றா நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே மசிச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கையால் மசிக்க வரலைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். நான் இங்கே கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாயில் 1/2 குடமிளகாய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளிங்க. சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா 2 நிமிஷம் 2 நிமிஷத்து ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ நல்லா வதங்கி வரும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. சிம்மில் இருக்கட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேக்க வேண்டிய மசாலா பொருட்கள்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா வேக விடலாம். நல்லா 5 மினிட்ஸ் நல்லா வதக்கலாங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கலாம். உதுத்து வச்சு அந்த மீல் மேக்கரை அதில் சேர்த்துக்கலாம். 2 வதக்கிட்டு
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது தேவையான உப்பு போட்டுங்க. இதுக்கு முன்னாடி தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ இதை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா இந்த டயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக இறக்க போகும்போது சேர்த்துக்கலாம். நான் அதில் சேர்க்கலன்ட்டு இல்லை. கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு கூடுதல் டேஸ்ட் இன்னும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த டயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டா இன்னும் எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ப்ரோட்டீன் நிறைஞ்ச சாப்பாடுங்க இது ஹை ப்ரோட்டீன். அடுத்து ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அதில் சப்பாத்தி எப்படி போடலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி ரொம்ப வேக விட வேணாங்க, ரொம்ப வேக விட வேணாம். கம்மியாக ஒரு மிதமான இதில் வேக விட்டால் போதும். பரட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பி வரும், லைட் ப்ரௌனிஷ் ஆகும், அதோடு எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ப்ரௌனாக விட வேண்டாம். எப்போனா மறுபடியும் நம்ம போட்டு வேக விடுவோம். அதை இதோடு போதுங்க, இந்த பதத்தில் வெந்தால் போதும். இதை எடுத்துடலாம். நம்ம அடுத்து ஒரு முட்டையை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கல்லில் நம்ம கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா கீ போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம கலக்கி வச்சிருந்த முட்டையை அதில் போட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா, அந்த சப்பாத்திக்குள்ளே அடங்குற மாதிரி இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்டெப்பில் எடுத்ததில் வச்சுக்கலாம். மீல் மேக்கர் ஸ்டெப் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கெலாம் லஞ்ச் பாக்ஸில் அழகாக வச்சு கொடுக்கலாங்க. அழகாக குழந்தைங்க அழகாக சாப்பிடும், நல்லா எம்மியாக சாப்பிடும். நம்மளும் இது லஞ்ச் பாக்ஸில் இதை வச்சு எடுத்துக்கலாம், சாப்பிட்லாம். இது ஒன்று சாப்பிட்டா நமக்கு வயிறு ஃபுல்லாகுங்க. நல்லா எக்கு நல்லா ப்ரோட்டீன், அப்புறம் ஜோயாவும் நல்லா ப்ரோட்டீன் நிறைஞ்சதுங்க. நல்லா ப்ரோட்டீன் சத்து வேணும்னா இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லலாங்க. இது நம்ம அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எப்படி ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது குழந்தைங்களுக்குனா இந்த டயத்தில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்கு வேணான்னா எக்கு இல்லாமல் நம்ம வெறும் அந்த ஸ்டெப்பில் வச்சு மட்டும் சப்பாத்தியில் இதே மாதிரி மெத்தடில் நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரோல் ரெடி. சப்பாத்தி மீல் மேக்கர் சப்பாத்தி எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சு நம்ம பேக் பண்ணிடலாங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. சாஸில் வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.